என் பெயர் பவிஷ்ணா தேவி. நான் 3ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேடவாக்கம். நான் திருக்குறள் கதை ஒன்று சொல்ல பெறுகிறேன். அருங்குணம். ஒரு ஊர்ல அழகான ஒரு காடு இருந்தது. அந்த காட்டுல ஒரு பெரிய மரம். அந்த மரத்துல பறவைகள் விலங்குகளும் வாழ்ந்து வந்துச்சு. அங்க ஒரு கரடி சில சாட்டைகள் செஞ்சுட்டே இருந்தது. அந்த கரடி அம்மா குருவி தேட போயிட்டு இருக்கு. அப்புறம் சின்ன குருவிங்க கூட்டை விட்டு வெளியே தூக்கி போட்டுரும். அம்மா குருவிங்க உணவு தேட போயிட்டு இருக்கு. அப்புறம் சின்ன குருவிங்களை தலையில கொட்டி அழுவ வச்சிரு. அதுங்க அழுவத்தை பாட்டு அந்த கரடி சிரிக்கும். அம்மா குருவியும் சேர்ந்து நம்மளால இந்த கரடி கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, நம்ம வேற ஒரு மரத்துக்கு போயிடலாம் என்று முடிவு எடுத்தாங்களாம். நம்ம நாளைக்கு போயிடலாம் என்று அடுத்த நாள் போயிட்டாங்களாம். அந்த கரடி அந்த மரத்தில் தனியாக வாழ்ந்துச்சா. ஒரு வேட்டைக்காரன் வழியை விரிச்சு வச்சிருந்தானா. அந்த கரடி தெரியாம அதுல மாட்டிடுச்சான். காப்பாத்துனா கத்துதான். காடே அலறடுக்கு யாருமே வரல. நினைச்சு பார்த்துதான் நான் செஞ்சதுலாம் தப்புதான், என்னை மன்னிச்சிருங்க. குருவிங்களை நான் கூட்ட எடுத்து தூக்கி போட மாட்டேன், குரங்கு அழு வைக்க மாட்டேன் சொல்லி நினைச்சு பார்த்து அழுவிச்சான். அதுக்கப்புறம் குரங்கு கதையும் குருவி கதையும் கேட்டு வந்தாங்களாம். குருவி வேடன் கொத்தி தட்டி விட்டுச்சான். குரங்கு வழியை பிரிச்சு கரடியை காப்பாற்றான். அன்று முதல் கரடி எல்லாரிடம் அன்பு செலுத்த தொடங்கியாச்சு. குரல். என்பிலாதனை வெயில் போல காய்மை, அன்பில்லாதனை அறம். விளக்கம். எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் காய்த்து வருத்தும், அன்பு போல அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தும். நன்றி, வணக்கம்.